Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கடைகள்ல எல்லாமே வச்சிருக்காங்கல்ல, நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம். ஜிபே, ஃபோன்பேல யூஸ் பண்ணுவீங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃப்ரீயா நாம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்றது அஃபிஷியலா அப்படின்னு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு நீங்க இந்தியன் பேங்க் அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் வங்கியில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்ல ஒரு மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருந்தா போதும், ஃப்ரீயா உங்களுக்கு உண்டான கியூஆர் கோடை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க இந்தியன் பேங்க் வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல கீழே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வந்திருக்கும். இதில் பாருங்க யூபிஐ கியூஆர் மெர்ச்சன்ட் செல்ஃப் ஆன்போர்டிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் டு அதர் வெப்சைட், டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வெல்கம் டு இந்தியன் பேங்க் மெர்ச்சன்ட் செல்ஃப் ஆன்போர்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கு. கிரியேட் விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், நோ பிரான்ச் விசிட் ரிக்வயர்ட், ஈஸி கியூஆர் கோட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மெர்ச்சன்ட், கார்பரேட் மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மெர்ச்சன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மெர்ச்சன்ட் ஹூ டிரான்சாக்ட் அப் டு 1 lakh per month through UPI mode. கார்பரேட் மெர்ச்சன்ட் யார் அப்படின்னா, மெர்ச்சன்ட் ஹூ டிரான்சாக்ட் above 1 lakh per month through UPI mode. நீங்க எதுவும் கடைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஒரு மாசத்துக்கு 1 lakh மேல வந்தது அப்படின்னா நீங்க கார்பரேட் மெர்ச்சன்ட். அதே இது உங்களுடைய டிரான்சாக்ஷன், அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் 1 lakh கீழே தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் மெர்ச்சன்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். கிளிக் ஹியர் டு செல்ஃப் ஆன்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அதற்கு உண்டானதை சூஸ் பண்ணலாம். நாம இப்போ நமக்கு 1 lakh மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி கார்பரேட் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறத நாம இப்ப கொடுப்போம். அதனால கார்பரேட் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஒன்ஸ் கார்பரேட் மெர்ச்சன்ட் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா கார்பரேட் மெர்ச்சன்ட் செல்ஃப் ஆன்போர்டிங் அப்படின்னு வரும். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 lakh and above மந்த்லி யூபிஐ டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 1 lakh கீழே அப்படின்னா ஸ்மால் மெர்ச்சன்ட் நீங்க போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மெர்ச்சன்ட் டீடைல், மெர்ச்சன்ட் மொபைல் நம்பர். இங்க கொடுக்குற மொபைல் நம்பர் உங்களுடைய அக்கௌண்ட்லயும் அதே மொபைல் நம்பர் தான் நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்க. அதனால அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க அக்கௌண்ட் நம்பர்ல ஒரு டிராப் டவுன்ல நீங்க அந்த கொடுத்த மொபைல் நம்பர் எந்த அக்கௌண்ட்ல இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே உங்களுக்கு டிராப் டவுன்ல வந்துடும். ஒன்ஸ் நீங்க அதை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெச் ஆயிடுங்க. உங்களுடைய சிஏஎஃப் நம்பர், அக்கௌண்ட் டைப், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி வந்துடும். இந்த இடத்துல நீங்க எதுவும் கடைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடை நேம் கொடுங்க. பிஸ்னஸ் நேம் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லாட்டி உங்களுடைய நேமே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துட்டு மெர்ச்சன்ட் நிக் நேம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நிக் நேம் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மெர்ச்சன்ட் டைப், நீங்க மெர்ச்சன்ட் டைப் மெயின் யூனிட்டா சப் யூனிட்டான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க மெயின் யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டு அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு இந்தியன் பேங்க் தான். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நீங்க எதுவும் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த விதமான பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மெர்ச்சன்ட் சப் டைப், நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆக்டிவேட் யூபிஐ ப்ரீபெய்ட் வவுச்சர் ரெடம்ஷன் அது கேட்டிருக்காங்க. அது நார்மலா நோன் தான் இருக்கு, நம்ம நோவே வச்சுப்போம். என்டர் பிரைமரி இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மெயில் அட்ரஸை இங்க கேட்கறாங்க. நீங்க உங்க மெயில் அட்ரஸை கரெக்டா பார்த்து கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடியை கரெக்டா நீங்க இங்க கொடுத்துருங்க. உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வாண்ட் லாகின் டு மெர்ச்சன்ட் டேஷ்போர்ட் அப்ளிகேஷன் கேட்டுங்க, எஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்க இங்க கொடுத்துருங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு ஆனுவல் டேர்ன் ஓவர், உங்களுக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் வருமோ ஜஸ்ட் நீங்க அதை கொடுத்துருங்க.
ஆனுவல் டர்ன்ஓவர் கொடுத்துட்டு எனேபிள் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். கிரெடிட் எஸ்எம்எஸ் எனேபிள் நீங்கள் எனேபிள் கொடுத்துடலாம். நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆன் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதனால அப்படியே விட்டுறோம். இங்கே வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுக்கணும். இது இங்கே நீங்கள் கொடுக்குறதா உங்களுடைய யூபிஐ ஐடி, அதுதான் பிரைமரி விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஒன்ஸ் கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுடைய மெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்த உடனே வித்தின் 5 minutesல உங்களுடைய நீங்கள் இங்கே கொடுத்த இமெயில் ஐடிக்கு பிடிஎஃப் ஃபைலோட அந்த உங்களுடைய கியூஆர் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அதாவது உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஒன்ஸ் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து அல்லது கியூஆர் கோட் அந்த ஃபார்மேட்டில் ஸ்டாண்ட் அடித்து நீங்கள் உங்களுடைய கடைகள்லையோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் பர்பஸ்க்கு நீங்கள் அந்த கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க நீங்கள் இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கியூஆர் கோட் நீங்களாகவே ஆன்லைன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.